Hello, vanakkam. Welcome back to my channel. Today let us talk about speaking positive things into our lives. நம்ம வாழ்க்கையில் நம்ம பாசிட்டிவ் பேச்சை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவிட்டி கொண்டு வர்றதுக்கு நம்ம அதை பற்றி இன்றைக்கி பேசுவோம். நம்முடைய வார்த்தைகள் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப 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 பவர்ஃபுல். இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி குறிப்பாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் டெய்லி லைஃப்பில் நம்ம நல்லா மோட்டிவேட்டடாக இருக்கிற டைம் அப்படி மட்டும் இல்லாமல் எவ்ரிடே லைஃப்பில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குறது வரைக்கும் இருக்கக்கூடனு வாட் எவர் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் யூர் ஹேவிங் இருக்கிற அனைத்து இன்டராக்ஷன்லும் பெரும்பாலான உங்களோட இன்டராக்ஷன்ஸ் எப்படி இருக்குது? நிறைய பேரோட நேச்சர் எப்படின்னா, ஆர் அவங்களோட பழக்கம் எப்படின்னா, பழக்கம்னு தான் சொல்ல, ஏன்னா நேச்சர்னா இட் மே நாட் பி சேஞ்சபிள், பட் ஹேபிட்ஸ் ஆர் சேஞ்சபிள். அது எப்படின்னா, தே வில் டாக் நெகட்டிவ் ஆல் டே. தெரிஞ்சு பண்ணுறது இல்லை, தெரியாமல் கூட பண்ணலாம். இன்னொருத்தரோட நலனுக்காகன்னு நினச்சி சொல்லுவாங்க, பட் சொல்கிறதெல்லாம் நெகட்டிவாக இருக்குது. நீ அப்படி பண்ணி இப்படி பண்ணிச்சு அப்படி இப்படின்னு தே வில் பி கம்ப்ளைனிங். அண்ட் அவங்க சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பற்றியும் தேல் ஹாவ் கம்ப்ளைண்ட். வெதர் நல்லா இல்லை, என்னோடய வெஹிக்கிள் நல்லா இல்லை, என் வீடு நல்லா இல்லை, என் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நல்லா இல்லை, இப்படி பாஸ் நல்லா இல்லை, ஒர்க் நல்லா இல்லைன்ட்டு வாட் எவர். ஆல்வேஸ் அவரோட ப்ரைமரி கண்டென்ட் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு சிலரில் இது ரொம்ப கரெக்டாக வி வில் ஃபைண்ட் அவுட் தட் ஓகே இவர் எப்போவும் நெகட்டிவாக பேசுகிறாங்க. ஆனால் நம்ம எப்படாவது நம்மளோட பேச்சை பற்றி யோசித்து பார்த்துருக்கோமா? நம்மளும் இப்படி நெகட்டிவாக தானே பேசுகிறோம், அது நமக்கு தெரியல. பிகாஸ் வி ஆர் நாட் லிஸ்னிங் டு இட். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, நம்மளோட கம்ப்ளைனிங் எல்லாம் வந்து எக்ஸாக்ட் கரெக்ட் அமௌண்ட்டு, தேவைக்கு மட்டும்தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், தேவையில்லாத போது நம்ம பாசிட்டிவாக இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஜஸ்ட் இஃப் யூ அனலைஸ் இட், ஒரு நாள் கொஞ்சம் டைம் எடுத்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து நம்ம எதுவும் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இது நெகட்டிவாக இது பாசிட்டிவாக அப்படின்ட்டு. நிறைய அப்போ நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம நினைக்கிறதை விட வி ஆர் கம்ப்ளைனிங் மோர், நம்ம நினைக்கிறதை விட வி ஆர் ஸ்பீக்கிங் நெகட்டிவ் திங்ஸ் அப்படின்னு வி வில் ஃபைண்ட் அவுட். அப்படி நமக்கு தெரியுதுன்னா வி கேன் புட் அ பாசிட்டிவ் ஸ்பின் ஆன் இட் அண்ட் சே இட் இன் அ பெட்டர் வே. இன்றைக்கி சரியான மழையாக இருக்குது, வெளியே போக முடியாது அப்படி இருந்ததுன்னா, இன்றைக்கி பெரிய மழை கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறத விட நேற்று நல்ல வெயிலாக நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம்ல. அந்த மாதிரி we will be able to frame it in a better way. இது இப்படி பேசினா என்ன பிரயோஜனம் அப்படின்னா, ஓவரால் நம்மளுடைய வாழ்க்கை இட் இஸ் நாட் ரியலி அபவுட் திஸ் நியூ ஏஜ் ஆர் மெட்டஃபிசிக்ஸ், அதெல்லாம் பற்றி அந்த ஃபீல்டுக்கு நான் இப்போ போகலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து வி ஆர் ட்ரைனிங் அவர் பிரெயின் வித் எவ்ரி திங் வி டூ. நம்ம சொல்கிறத நம்ம செய்கிறதில் எல்லாத்திலும் அவர் பிரெயின் இஸ் கெட்டிங் ட்ரெயின்ட். தெர் இஸ் திஸ் திங் கால் நியூரோபிளாஸ்டிசிட்டி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளோட பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரோன்ஸ் தே கேன் கீப் ஃபார்மிங் பாத்வேஸ் and they can change those pathways. இப்போ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் நம்மளோட ஆட்டிடியூட் ஷிஃப்ட் ஆகிற வழியிட்டு அவங்களோட பாத்வேஸை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ இஃப் வி கீப் ஆன் ஃபோக்கஸிங் ஆன் வாட் இஸ் ராங், வி ஆர் டீச்சிங் அவர் பிரெயின் டு ஃபைண்ட் அவுட் மோர் ஆஃப் வாட் இஸ் ராங். அப்போ நம்மளோட சுற்றி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது மிஸ் ஆகும், அது பார்க்க மாட்டேங்குது. அவர் பிரெயின் வில் நாட் ஹைலைட் தம். நமக்கு நடக்கிற நல்ல விஷயங்கள், திங்ஸ் தட் கேன் மேக் அஸ் ஹாப்பி, பிரெயின் வில் நாட் ஃபைண்ட் தெம் ஃபார் அஸ். நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறதுல மட்டும் இருக்குது. பிகாஸ் அவர் பிரெயின் தென் கோஸ் இன் டு தேட் மோட் அண்ட் அவர் பாடி இஸ் ஃப்ளடட் வித் எங்ஸைட்டி. அந்த மாதிரி டென்ஷன் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் மட்டும் நம்ம பாடியில் எப்போவும் ஃப்ளட்டடாகவே இருக்கும். தட் வில் இம்பேக்ட் அவர் ஹெல்த். நம்மளுக்கு அது நெகட்டிவ் இம்பேக்ட் தான் கொடுக்கும். ஆனால் இஃப் யூ ஸ்டார்ட் சேயிங் பாசிட்டிவ் திங்ஸ், உங்களோட சூழ்நிலை எப்படியோ இருக்கட்டும், நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து பாசிட்டிவாக நீங்கள் பேச போகிறீங்கன்னா அது கொஞ்சம் பாசிட்டிவாக மட்டும் பேசும். பெரும்பாலான உங்களோட பேச்சு ஒரு 80% 90% அட்லீஸ்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா, யூ ஆர் ரிவைரிங் யுவர் பிரெயின் டு ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் குட். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வெரி பேர் மினிமம் உங்களோட மன நிம்மதி வந்து அதிகமாயிரும். அதுக்கு மேலேயுமே வந்து யூ வில் ஸ்டார்ட் நோட்டிஸிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எங்கெங்கெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, என்னென்னலாம் நல்லது எனக்கு நடக்குது, எப்படியெல்லாம் எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வருது, என்னென்ன ப்ரோக்ரஸ் என் லைஃப்பில் இருக்குது, எப்படியெல்லாம் வந்து ஆள்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கும். வென் வி ஆர் நாட் சிட்டிங் லைக் ஜட்ஜ் மாதிரி உட்காராமல் நம்ம நார்மல் நபராக இருந்து
மற்றவங்களே வித் லவ் அப்ரோச் பண்ணும்போது, அந்த பாசிட்டிவிட்டியோட அப்ரோச் பண்ணும்போது, தட் வில் சர்டன்லி சேஞ்ச் ஹவ் வி ஃபீல் அபவுட் பீப்புள். லாட் ஆஃப் த டைம்ஸ் இந்த நிறைய கம்ப்ளைண்ட் நெகட்டிவிட்டி எல்லாம் சொல்கிறது, இட் இஸ் நாட் நம்ம ஒரு மெலிஷியஸ் இன்டென்ட்டிலிருந்து வரல, அது ஒரு பேட் இன்டென்ஷன்லேருந்து கூட வராமல் இட் கேன் கம் ஃப்ரம் ஃபியர். லைக் உலகத்தை நம்ம 2 வழியாக பார்க்கலாம். ஒன்று இஸ் வித் ஃபியர் அண்ட் ஒன்று இஸ் வித் எக்ஸைட்மெண்ட். ஸோ ஃபியரோடு நம்ம பார்க்கும்போது எல்லாருமே வந்து நம்மளே எப்படியோ தேர் ட்ரைங் டு ஹார்ம் அஸ். வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். நம்ம பாதுகாப்பாக இருக்கலைன்னா நமக்கு கெட்டது நடக்கும், நம்மளே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோ நல்லா இல்லை, இந்த மாதிரியெல்லான தாட்ஸ், இந்த ஃபியர், நம்மளே செல்ஃப் ப்ரிசர்வேஷனுங்கிற அந்த ப்ரைமரி மோட்டிவில் இருக்கும்போது நம்மளோட என்டையர் பாடி, நம்ம மைண்ட், அவர் சோல் இஸ் டென்ஸ்ட். வி ஆர் ஆல்வேஸ் லுக்கிங் அவுட் ஃபார் டேஞ்சர். ஆனால் அதிலிருந்து மாறி நம்ம வந்து when we are positive and hopeful for this world ஒரு நல்ல இடம், எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, எனக்கு ஒரு வாழ்க்கை தான் இருக்குது, இந்த வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து நாளும் எனக்கு நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க, என்னோடய ஆசைகள் நான் நிறைவேற்றும், நான் வந்து அதெல்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவேன், எனக்கு என்ன தேவை இருந்தாலும் அது செய்கிறதுக்கான தகுதி, அது செய்கிறதுக்கான திறமை எல்லாமே எனக்கு இருக்குது, இப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும்போது தென் அந்த அப்ரோச்சே கம்ப்ளீட்டாக மாறும்போது நம்மளோட பாடியில் இருக்கிற இந்த டென்ஷன், இந்த ஃபியர், இந்த வரிஸ் எல்லாம் போயிடும். தென் we will start understanding there is a lot of good that is happening to us. அப்போது when we start seeing these things, நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட பீஸ் இம்ப்ரூவ் ஆகும், மென்டல் பீஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஓவரால் நம்மளோட ஸ்லீப் எல்லாமே தான் இம்ப்ரூவ் ஆகிடும். அப்போது இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் தி ஷிஃப்ட் ஆஃப் இந்த மைண்டுக்குள்ளே ஷிஃப்ட். மைண்ட் அண்ட் பாடி ஆர் வெரி கனெக்டட் இல்லைங்களா? ஸோ மைண்டு ஃபஸ்ட்லேயே சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம்னா அட்லீஸ்ட் ஸ்டார்ட் சேஞ்சிங் வாட் யுவர் பாடி இஸ் டூயிங். லைக் ஸ்பீச்சிலேருந்து ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்களோட வார்த்தைகள் நீங்கள் கரெக்டாக பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிலிருந்து உங்களோட தாட் ஆல்சோ வில் ஸ்டார்ட் பிகமிங் பாசிட்டிவ். இன்னும் ஒரு நாள் ஆகுது, ஜஸ்ட் வென் எவர் யூ ஆர் கோயிங் டு சே எனி திங், இது வந்து கம்ப்ளைண்டா, இது நெகட்டிவா, இல்லை இது பாசிட்டிவான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இன்கேஸ் அது நெகட்டிவாக இருந்தால் பேசாமல் இருங்க, or else try to tell it in a positive way. இப்படி கொஞ்ச நாள் நம்ம ட்ரெயின் பண்ணாலே we will see how much our quality of life will improve. வேறு நம்ம லைஃப்பில் எதுவுமே மாறலைன்னா கூட நம்மளோட ஹாப்பினஸ், நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட், நம்மளோட ஜாய், நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ், நம்மளோட ஓவரால் என்டையர் பீயிங் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவான ஷிஃப்ட் வரும். அண்ட் இட் வில் நாட் கம் ஃப்ரம் ஜஸ்ட் தி ஆக்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் பாசிட்டிவ்லி. நல்லது பேசுகிறதுலேருந்து மட்டும் this much of a change can happen to us. It is not easy. அதுவும் நான் இப்போ சொல்லிடுறேன். இட் இஸ் நாட் லைக் நான் நினச்சேன் எப்போ வேணாலும் எனக்கு பாசிட்டிவாக பேசலாம்னு நமக்கு எல்லாருக்கும் தோணும். ஆனால் அது வந்து சரியா இல்லை. இட் ரிக்வயர்ஸ் சம் கண்ட்ரோல், இமோஷனல் கண்ட்ரோல் இருக்கணும். யார் என்ன பேசினாலும் உடனே போய், இல்லை யார் என்ன பண்ணாலும் உடனே வந்து இமோஷனல் ஆகாமல் கொஞ்சம் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபில்டர், ஒரு நிமிஷம் ஒரு பாஸ், ஒரு நிமிஷம் அது மேலே ஒரு கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். இட் வில் கம் வித் ப்ராக்டிஸ். அது ஒன்றும் இதில் நடக்காத விஷயம் கிடையாது. வி வில் ஸ்லோலி ஸ்டார்ட் டு ரியலைஸ் ஹவு டு டூ இட். அந்த பேஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த வி ஹாவ் டு புட் இன் தட் எஃபர்ட். அப்போ கண்டிப்பாக வி கேன் டூ இட். ஐம் ஷுர் அந்த பாசிட்டிவான பேச்சு இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸில் கொண்டு வர முடியும். ஜஸ்ட் ட்ரை இட். ஒரு 1 hour ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அது ஈஸியாக முடியுதுன்னா இன்னொரு 2 hourன்னு பார்த்துடுங்க. அந்த மாதிரி என்டையர் டே 24 hours கூட ஃபுல்லாக பாசிட்டிவ் மட்டும் பேச முடிஞ்சால் இன்னும் நல்லது. Hope this was of some use to you. Please do try it and let me know how it went. I would also try it with you. Thank you so much. Bye-bye.